ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோப்ஸ் கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பால் கறி. இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ் ரெசிபி. நம்ம வந்து எல்லா ரைஸ் கூடயும் இந்த சைட் டிஷ் வந்து செஞ்சு சாப்பிடலாம். மெயினாக சாம்பார் சாதத்துக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பால் கறி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து நான் 3 உருளைக்கிழங்கு வந்து தோலை சீவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு, அப்புறம் கசகசா, அப்புறமா சோம்பு, கடைசியாக வந்து தேங்காய். இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து வந்து நான் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் அதோட கொஞ்சம் பட்டாணியும். இதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். பட்டர் பீன்ஸ் இல்லைனா பட்டாணி மட்டும் கூட போடலாம், இல்லை வெறும் உருளைக்கிழங்கு கூட செய்யலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நான் மசிச்சு வச்சுட்டேன் வெந்ததை. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இது 3ம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது லைட்டாக வந்து பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்க வேண்டாம், அந்த பீசஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதோடு நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் நான் வந்து போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கல்யாணத்துலலாம் வந்து நமக்கு மீல்ஸில் வந்து வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நான் இதோட வந்து கொத்தமல்லி பொடியை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த கொத்தமல்லி பொடியோடு அந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை கொதிக்க விடலாம். ஸோ இப்போ வந்து அது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூடி வச்சுட்டு அது திக்காகிற வரைக்கும் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால், காய்ச்சி ஆறின பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனலாக முடித்தோன்னே வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு பால் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த டேஸ்டியான ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதத்துக்கு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.